பக்தி என்பது எந்தவொரு செயலையும் சார்ந்ததன்று. கைகட்டி வாய்ப்பொத்தி சிரம் தாழ்த்தி சொந்தக் கோரிக்கைகளை பதிவு செய்வதும் பலன் கிடைக்க பணிவிடைகள் செய்வதும் பக்தி என்று. மெய்யான பக்தியில் தன்னையே மறந்து தன் கண்ணையே விருப்பத்துடன் கொடுத்த கண்ணப்ப நாயனாரின் கதை இதோ. பொத்தப்பி நாட்டில் உடுப்பூர் என்ற ஊரில் நாகன் என்ற வேடர் குலத் தலைவனும் அவன் மனைவி தத்தையும் வாழ்ந்து வந்தனர். நெடுங்காலம் குழந்தை பாக்கியம் இல்லாததால் முருகப்பெருமானை வேண்டி தவம் செய்தனர். அருளால் அவர்களுக்கு வலிமையான ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தையை தூக்கியபோது திண் என்று இருந்ததால் திண்ணன் என்று பெயரிட்டனர். திண்ணன் வளர்ந்து வேட்டை திறனில் சிறந்தான். தந்தை முதுமையால் அரசு பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்தார். ஒரு நாள் நண்பர்களான நாணன், காடன் ஆகியோருடன் வேட்டைக்குச் சென்றான். ஒரு பன்றியை துரத்தி வீழ்த்தினான். அப்போது காளத்தி மலையையும் பொன்முகலி ஆற்றையும் கண்டான். நாணன், மலையில் குடுமித்தேவர் சிவன் இருக்கிறார், போய் வணங்கலாம் என்றான். மலை ஏறிய திண்ணனுக்கு அங்கு அபூர்வ இன்பம் உண்டானது. சிவகோச்சரியார் என்ற அர்ச்சகர் ஆகம முறைப்படி பூசை செய்வதை அறிந்தான். திண்ணன் தன் வழியில் வழிபட்டான். வேட்டையாடிய பன்றி இறைச்சியை நெருப்பில் சுட்டு வாயில் நீர் நிரப்பி திருமஞ்சனத்துக்கு, தலையில் மலர்கள் சூடி இறைச்சியை அமுதமாகவும் மலர்களை அர்ச்சனையாகவும் சிவனுக்கு அர்ப்பணித்தான். இரவு முழுவதும் வில்லுடன் காவல் இருந்தான். காலையில் சிவகோஷரியார் வந்து இறைச்சி, எச்சில் நீர் போன்றவற்றை கண்டு வருந்தி சுத்தம் செய்து பூசை செய்தார். திண்ணனும் தொடர்ந்து தன் வழியில் வழிபட்டான். இது தொடர்ந்தது. சிவன் திண்ணனின் அன்பை உணர்த்த ஒருநாள் லிங்கத்தின் வலது கண்ணில் இரத்தம் வடியச் செய்தார். திண்ணன் அதைக் கண்டு திகைத்து பச்சிலையிட்டும் குணமாகவில்லை என வருந்தினான். ஊனுக்கு ஊன் என்ற எண்ணத்தில் தன் வலது கண்ணை அம்பால் எடுத்து லிங்கத்தில் அப்பினான். இரத்தம் நின்றது. பின் இடது கண்ணிலும் இரத்தம் வடிந்தது. தன் இடது கண்ணையும் எடுக்க முடிவு செய்தான். ஆனால் இரண்டாவது கண்ணை எடுத்தால் இறைவனின் கண்ணை எங்கு அப்புவது என்று தெரியாது என காலின் பெருவிரலால் லிங்கத்தின் இடது கண்ணை அடையாளம் காட்டி அம்பை எடுத்து கண்ணை பிடுங்கத் தொடங்கினான். உடனே சிவபெருமான், நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா என்று மும்முறை கூறி தடுத்தருளினார். திண்ணனின் கண்கள் மீண்டன. அவனை கண்ணப்பன் என்று அழைத்து அருளினார். சிவகோஷரியார் அதைக் கண்டு பக்தியில் திளைத்தார். இதுவே மெய்யான பக்தி, சுயநலமின்றி தன்னை மறந்து இறைவனுக்கே அனைத்தையும் அர்ப்பணிக்கும் அன்பு.